சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். தைப்பூசம் 2025 வரலாறு, விரத முறை, வழிபடும் முறை, காவடி எடுக்கும் முறை, சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வருடத்துல முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த விரத நாட்களும் விசேஷ நாட்களும் பல இருந்தாலும் அதுல மிகவும் சிறப்பு பெற்றது இந்த தைப்பூசம். தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு வருடந்தோறும் தைப்பூசம் உற்சவம் கொண்டாடப்படும். உலகெங்கிலும் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த தைப்பூசம் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. வரலாறு: தேவர்களை காத்து அசுரர்களை அழிக்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து அவதாரம் செய்த முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் திரட்டி அன்னை பார்வதி தேவி சக்தி வேலை கொடுத்தாங்க. அந்த சக்தி வேலை கொண்டுதான் முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் செய்தார். இப்படி முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேலை வாங்கிய தினம்தான் இந்த தைப்பூசம். காவடி எடுக்கிற வழக்கம் தோன்றிய வரலாறு. அகஸ்திய முனிவரோட சீடர்கள்ல ஒருவர் இடுமன். ஒருமுறை அகஸ்தியர் இடுமனை கூப்பிட்டு முருகப்பெருமானோட வழிபாட்டிற்காக கைலாயம் போய் சிவகிரி, சக்திகிரி ஆகிய 2 சிகரங்களை இங்க கொண்டு வரும்படி கட்டளையிட்டாரு. அகஸ்தியரோட கட்டளைப்படி இடுமனும் கைலை மலைக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கிவிட்டு அந்த 2 மலைகளை இருபுறமும் தொங்கவிட்டபடி காவடி கட்டி எடுத்து வந்தாரு. இடுமனுக்கு அருள் புரியும் பொருட்டும் திருவாவினன்குடியில அந்த 2 மலைகளை நிலைநிறுத்த செய்ய பொருட்டும் திருவிளையாடலை நிகழ்த்தினார் முருகப்பெருமான். கைலாயத்திலிருந்து திரும்பிய இடும்பன் வழி தெரியாம திகைத்து நின்றாரு. அப்போ அவர் முன்ன முருகப்பெருமான் குதிரையில பயணம் செய்யற அரசர் போல தோன்றினார். இடுமனுக்கு வழிகாட்டி திருவாவினன்குடிக்கு அழைத்து சென்றாரு. இங்கேயே சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இடுமன் தன் காவடியாக தூக்கி வந்த 2 மலைகளை அங்கேயே இறக்கி வச்சுட்டு ஓய்வெடுத்துட்டு மீண்டும் புறப்பட தயாராகி அந்த மலைகளை தூக்க முயற்சி செய்யறாரு. தூக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த 2 மலைகளை தூக்க முடியல. அப்போ சிவகிரி மேல ஒரு சிறுவன் கோவணம் கட்டி கையில தண்டுடன் நிற்பதை பாக்குறாரு. உடனே சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்க சொல்லும்படி ஆணையிடுறாரு. இது என்னுடைய மலை, இதிலிருந்து நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இடுமனை சிறைப்பிடிச்சிடுறாரு முருகப்பெருமான். இதை பார்க்குற அகஸ்தியர் இடுமனோட மனைவியை கூப்பிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு இடுமனை விடுவிக்கும்படி வேண்ட சொல்றாரு. முருகப்பெருமானும் இடுமனுக்கு அருள் புரிந்து இப்படி முருகருக்கு முதல்ல காவடி சுமந்த இடுமனை தன்னோட காவல் தெய்வமா நியமித்ததோடு என்னை வணங்குறதுக்கு முன்னாடி உன்னை வந்து மலை மேல வணங்குறவங்களுக்கு பரிபூர்ணமான அருளாசி கிடைக்கும் அப்படின்னு வரம் தராரு. என்னோட சன்னதிக்கு வரவங்களுக்கு நான் நல்லருள் புரிவேன் அப்படின்ற வரத்தையும் வழங்குறாரு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முருக பக்தர்கள் பல்வேறு காவடிகளை முருகப்பெருமானுக்கு எடுத்து வழிபட்டு வராங்க. பழனி மலைக்கு இடது பக்கம் அமைந்துள்ள மலையை இடும்பன் மலை அப்படின்ற பெயர்ல அமைத்து இங்கு அருள்பாரிக்கும் இடும்பன் முருகப்பெருமானை வணங்கும் பொருட்டும் அமைந்துள்ளாரு. இடுமனுக்கு இங்க தவிர வேற எங்கேயும் தனி கோவில்கள் கிடையாது. இடுமனுக்கு உள்ள பெரிய தனி கோவில் இது. கந்தசஷ்டி கவசத்துல கூட இடும்பா யுதனே இடும்பா போற்றி அப்படின்ற வரி இடுமனை சிறப்பிக்கிற வகையில அமைஞ்சிருக்கும். விரத முறை: பலரும் இந்த தைப்பூசத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருக்கீங்க. அப்படி 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள் கூட விரதம் இருக்கலாம். சிலர் அசைவம் ஏதும் சாப்பிடாம இந்த நாட்கள்ல விரதம் இருக்கீங்க. சிலர் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கீங்க. இது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. இப்படி உடல்நிலை காரணமா இத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் கூட விரதம் இருக்கலாம், தவறில்லை. பொதுவா விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி காப்பு கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை தொடங்கலாம். நீங்க உங்க வீட்டு அருகில் இருக்க முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போய் கூட மஞ்சள் கயிறை முருகப்பெருமான் கிட்ட வச்சு எடுத்து அதை கையில காப்பா கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை தொடங்கலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்யற முருகப்பெருமான் கிட்ட ஒரு மஞ்சள் கயிறை வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்து அதை கையில காப்பா கட்டிக்கிட்டு உங்க விரதத்தை நீங்க தொடங்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு உங்க வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். வழிபடும் முறை: தைப்பூசம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது.
முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையன்று இந்த வருடம் வழிபடப்படுவது கூடுதல் சிறப்பாகும். பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 33 நிமிடங்களுக்கு முடிவடைகிறது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனி முருகரும் காவடியும் தான். காவடி எப்படி எடுக்கணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு தனிப்பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். காலையில் எழுந்து வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செஞ்சு நீங்கள் வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனைகள் செய்யலாம். வேல் வழிபாடு குறித்த தனிப்பதிவும் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வேல் இல்லை அப்படின்றவங்க வீட்டில் இருக்க முருகப்பெருமானுடைய படத்தை தொடைச்சு பொட்டு வச்சு வாசனை மலர்கள் எல்லாம் சாட்சி நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல், பாயாசம், பஞ்சாமிர்தம், தேன், தினைமாவு படைக்கலாம். ஷட்கோண கோலம் வரைஞ்சு முருகப்பெருமானுக்குரிய 6 நெய் தீபங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு என்னெல்லாம் முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களும் மந்திரங்களும் தெரியுமோ நீங்கள் அதையெல்லாம் பாராயணம் பண்ணலாம். ஸ்கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், குமாரஸ்தவம், வேல்மாறல், பகை கடிதல், இப்படி உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை முருகப்பெருமான் முன்னாடி உட்கார்ந்து தாராளமாக படிக்கலாம். இதெல்லாம் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை அன்னைக்கு தினம் முழுவதும் நீங்கள் படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு சமர்ப்பித்து தீப தூப ஆராதனையெல்லாம் செய்து பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. வீட்டில் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட இருக்க முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தைப்பூசம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடிய வள்ளலார் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினமும் தைப்பூசம்தான். இந்த தினத்துல வடலூர்ல 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். வழக்கமாக ஒரு ஆண்டில் மற்ற மாதங்கள்ல எல்லாம் 6 திரைகள் மட்டுமே விலக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம். ஆனால் தைப்பூச திருநாளில் மட்டும்தான் 7 திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும். மேலும் தைப்பூசம் முருகப்பெருமானோட ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் அம்மன் கோவில்களையும் சிறப்பு பெற்றது. பலன்கள்: சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. நம்முடைய சுமையெல்லாம் காவடியில் சுமந்து கொண்டு போய் கந்த கடவுளான நம்ம சொந்த கடவுளான முருகப்பெருமானோட திருப்பாதங்களில் இறக்கி வச்சா நம்முடைய பாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு நிம்மதியான பரிபூர்ணமான நல்ல வாழ்க்கையை வேலேந்திய வேலன் நமக்கு அருள்வார். எனவே இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான உள்ளன்போட பிரார்த்தனை செய்து அவருடைய பேரருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி. வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க.